வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாளந்து. நம்ம இதற்கு முன்னாடி சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். இந்த சிதம்பரத்தை பற்றி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது. திருப்பதியும் சிதம்பரமும், சீர்காழி டு சிதம்பரம் பஸ் ரூட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார், சிதம்பரத்திற்கும் இந்த தில்லை கோவிந்தனுக்கும் திருப்பதிக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ தில்லை கோவிந்தனும் திருமலை திருப்பதியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கதை. இதுவும் செல்வம் பணம் சார்ந்த ஒரு விஷயம்தான், வருமானத்திற்கான ஒரு கதை தான். ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் இந்த சிதம்பரம் கோயிலில் வீற்றிருந்த, அதாவது இந்த சிதம்பரம் கோயில் அப்படிங்கிறது சைவத்திற்கு முதன்மையான ஒரு கோயில். இந்த கோயில் மற்றொரு சிறப்பு என்னன்னா, 108 திவதேசத்துக்குள்ளேயும் வரும். அங்கே பெருமாள், கோவிந்தராஜ பெருமாள் ஒருத்தர் இருக்கார், அங்கே படுத்திருப்பார். இதற்கு ஒரு கதை இருக்கு. அந்த சிதம்பரத்தில் காளி நடனம் ஆடும்போது யார் ஜெயிக்க போறாங்கும்போது தீர்ப்பு கொடுக்கறதுக்காக பெருமாள் அந்த நடனத்தில் யார் ஜெயிக்கிறாங்கன்றதுக்காக அவர் அந்த காட்சியை பார்க்குறாரு. பொதுவாக நம்ம ரொம்ப சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீட்டில் டிவி ஆன் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டு பார்ப்போம். கையில் நமக்கு தேவையான பிடிச்சமான உணவை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு பார்ப்போம் இல்லையா? அப்போ இது மாதிரி இந்த ஆலயத்தில் பெருமாள் படுத்த நிலையில் இருப்பார். நம்ம படுக்கிறோன்னா என்ன சௌகரியமாக இருப்போம். ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் அப்படிம்பாங்க, 12ஆம் இடத்தை அயன சயனஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த பாவங்கள் நல்லா இருக்கிறவன் நல்லா எப்பயுமே சௌக்கியமாக இருப்பான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ இந்த பெருமாள் படுத்துக்கிட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாவனையில் அங்கே இருப்பார். இது ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த பெருமாளை போய் பார்க்குறோம்னா நம்மளும் சௌகரியமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகலாம். சௌகரியமான வாழ்க்கைனா என்ன? நமக்கு ஒரு ஏசி, பட்டு மெத்தை, பஞ்சு மெத்தை, ஒரு தலகணை, இந்த மாதிரி ஒரு லௌகீகமான வாழ்க்கைக்கு தேவையான சகல பொருளாதார வசதியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி கிருமிகண்ட சோழன் அப்படின்னு ஒரு சோழன், அவனுக்கு அவன் சிவ பக்திக்குரியவன். அவனுக்கு அந்த சிவன் ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் இருப்பது அவனுக்கு சங்கடத்தை கொடுத்துச்சு. அப்போ இந்த சைவமும் வைணமும் மோதிக்கொண்டு இருந்த காலம். இந்த கதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தசாவதாரத்தில் கமலஹாசன் எடுத்திருப்பார். அதே கதை தான். அந்த கதையை தான் இவர் கொஞ்சம் எடுத்து அவருக்காக பயன்படுத்திட்டார் கமலஹாசன், நடிகர் கமலஹாசன். அப்போ இந்த சைவமும் வைணமும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த கிருமிகண்ட சோழன் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை எடுத்து கடலில் கொண்டு போய் போட்டார். இந்த காலகட்டத்தில் ராமானுஜர், பகவத் ராமானுஜர் மேலக்கோட்டையில் இருந்தார். அவர் ஒரு 10 ஆண்டு காலம் அப்போ தமிழகத்தில் இல்லை. அவர் மேலக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய திருநாராயணபுரத்தில் இருந்தார். அப்போ அவர் திரும்பவும் தமிழகத்துக்கு வராரு. வரும்போது இந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெருமாள் அவர் எடுத்து பேர்த்து கொண்டு போய் கடலில் போட்டுட்டார் இந்த சோழ சக்கரவர்த்தி அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு, அந்த பெருமாள் எப்படி இருந்தாரோ அதே சாணத்தியத்தோட அதே சுகத்தன்மையும் அதே செல்வ வளத்தையும் இழுக்கு தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக ஒரு சிலை செய்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் அப்பையும் அந்த அரசன் அதை பிரதிஷ்டை பண்ண விட மாட்டேங்கிறான். இப்போ சிலை செய்து ஆக்கி விட்டது. பெருமாள் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சியை, இப்போ சிவன் நடனம் ஆடுவதை காட்டும் போதும் போல ஒரு பாவனையில் அந்த சிலை இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறது இந்த சிலையை அப்படிங்கும்போது, பெருமாளுடைய, அதாவது ராமானுஜருடைய தாய்மாமா தான் திருமலை நம்பி. அவர் திருப்பதியில் இருக்கார். அவருக்கும் திருப்பதிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அப்போ திருப்பதியில் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணலான்னு முடிவு எடுத்து இந்த பெருமாள், அதாவது நம்ம சிதம்பரத்திற்காக செய்யப்பட்ட பெருமாள் திருப்பதி சென்று விடுகிறார். அப்போ நமக்காக செய்யப்பட்ட, தமிழகத்துக்காக செய்யப்பட்ட இந்த ஆலயத்துக்கான ஒரு பெருமாள் திருப்பதி சென்று விடுகிறார். அந்த நாளில் இதெல்லாம் ஒன்றா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே போயிடுது. அப்போ திருப்பதிக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் செல்வ வளம், பணம் அதிகமாக உண்டியில் சேரக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா திருப்பதி தான்.
அப்போ பணம் ஈர்க்கக்கூடிய ஒரு இடம், பணத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சில ஆலயங்கள், ரொம்ப பகட்டையும் ஆடம்பரத்தையும் சொல்லக்கூடிய ஆலயங்கள் அப்படின்னு பாமரனுக்கும் தெரியக்கூடிய விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய செல்வ நிலை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும், அது திருப்பதி. அப்போது இந்த மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள், திருப்பதி பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பார் இல்லையா, அவருக்கு பாலாஜின்னு தான் பேர், ஸ்ரீனிவாசன் தான் பேர். இப்போ நமக்கு இங்கே திருப்பதியில் இங்கே நடராஜர் கோயிலில் இருந்த பெருமாளுக்கு பேர் என்ன, கோவிந்தராஜ பெருமாள். இப்போ இவரை பிரதிஷ்டை கீழ் திருப்பதியில் பண்ணிடுறாங்க. அதுதான் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோயில். பஸ் ஸ்டாண்டு கிட்ட, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினை விட்டு இறங்குனீங்கன்னா அந்த கோபுரம் தெரியும். இந்த ஆலயத்தில் பகவத் ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ணும்போதே என்ன சொல்றாருன்னா, திருமலை திருப்பதியில் என்னென்னலாம் ஒரு பவர் இருக்குமோ, அதாவது பணத்தையும் செல்வத்துக்கும் ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த கொடுக்கக்கூடிய, அதாவது நமக்கு லௌகிக வாழ்க்கைக்கு நமக்கு அவர் பெருமாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய அதே பவரும், எப்படி இப்படி நடராஜர் சிலை, நடராஜர் கோயிலில் சிதம்பரத்தில் இருக்கும்போது அவர் படுத்து ரசித்தாரோ அந்த சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருளையும் சேர்த்து வழங்கக்கூடிய முழு பவரும் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அவர் பிரதிஷ்டை பண்ணிட்டார். இந்த ஆலயம் அவர் என்ன சொல்றாருன்னா, திருமலை திருப்பதிக்கு நிகரான, அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிகரான சாநித்தியம் உள்ள பெருமாள் செல்வத்தை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், சுகமான வாழ்க்கையை கொடுப்பாரு, வீடு காரு பங்களாவை கொடுப்பாரு அப்படிங்கிறார். அப்போ காரு பங்களா இல்லைனாலும் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், கொடுப்பாருன்னு சொல்லி இந்த பெருமாளை வணங்கி மேலே போகும்போது ரொம்ப பவர் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதனால தான் இன்னைக்கும் அந்த மலை மேலே ஏறும்போது எல்லார் வாயிலையும் கோவிந்தா கோவிந்தாங்கிற திருநாமம் வருது. அது ராமானுஜர் ஏற்படுத்திய விஷயம். அப்போ கீழே இருக்கக்கூடிய பெருமாளை கோவிந்தராஜ பெருமாள் தான் அவர். இந்த கோவிந்தராஜ பெருமாளை கோவிந்தா கோவிந்தான்னு நம்ம சொல்லிட்டு போகும்போது, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது, ஏன்னா கோவிந்த நாமத்துக்கே பட்டாபிஷேகம் முடியுமாங்க, அவ்வளோ சிறப்பான நாமம். அந்த நாமத்தோடு நம்ம போய் மேலே பெருமாளை பார்த்தாலும் சரி, அல்லது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த கோவிந்தராஜ பெருமாளை பார்த்தாலும் மேல் திருப்பதியில் பார்த்த அதே பலன் உண்டு. செல்வம் வரும், வருமானம் வரும், தங்கம் வரும், சுகமான வாழ்க்கையை வாழலாம். இந்த கதையைத்தான் தசாவதாரத்தில் அந்த கேரக்டரில் கமலஹாசனே நடித்த மாதிரி அவர் நடிச்சிருப்பார். இது ஒரு படம் எடுக்கும் யுக்தி, அதை சிறப்பாக பண்ணியிருந்தார். இந்த கதையும் சிதம்பரமும் திருப்பதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இரண்டுமே செல்வ நிலையில் உங்களை உயர்த்தும். அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கும் சென்று உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலையோட நீங்கள் வாழ வேண்டும் என்று நானும் அந்த கோவிந்த பெருமாளையும் திருமலை திருப்பதி பெருமாளையும் அந்த சிதம்பர நடராஜரையும் வணங்குகிறேன்.